பைபிளில் ஒரு வசனம் உண்டு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. எபி 13:2 இந்த வசனம் உண்டு. என்ன சொல்லுகிறார்கள்? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். யாரென்று நமக்கு தெரியாது. ஒருவர் வருகிறார், அவரை நாம் முறையாக வரவேற்று நல்லபடியாக உபசரிக்க வேண்டும். காரணம், வந்தவர் யார் என்று தெரியாது. மனிதராகவும் இருக்கலாம், நாம் வணங்கக்கூடிய தேவனாகவும் இருக்கலாம். அவர் ரூபத்தில் அவர் வந்து நமக்கு ஏதாவது வழிகாட்டலாம். பல நேரங்களில் நாம் சொல்லுவது ஒன்று இல்லையா, கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல. அப்ப எப்படி அந்த நேரத்தில் அவர் எப்படி நமக்கு தெய்வமாக தெரிகிறார்? ஆக எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. எல்லோரும் ஏதோ ஒரு காரணம் காரியம் கருதி நமக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி நினைத்து அந்நியரை உபசரிக்க மறவாதிருக்க வேண்டும். ஒரு பழத்தோட்டம் ரஷ்யாவில். ஒருவர் தோட்டக்காரராக அங்கே பணிபுரிகிறார். அவர் அப்படியே அயர்ந்த சமயம் பார்த்து பின்னால் இருந்த வேலி வழியாக உள்ளே நுழைந்த ஒரு சிறுவன் அங்கிருந்த ஆப்பிள் பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். தோட்டக்காரருக்கு தெரியாமல் பின்னால் இருந்து வேலி வழியாக உள்ளே நுழைந்த சிறுவன் ஆப்பிள் பழத்தை பறித்து சாப்பிடுகிறான். சிலவற்றை ஒரு பையிலை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த வேலி ஏறி குதிக்கிற போது தோட்டக்காரர் பிடித்து விட்டார். சும்மா இருப்பாரா? உறங்கிக் கொண்டிருந்தாரே, எப்படி எழுந்து வந்தார் என்று சிறுவனுக்கு ஒரே குழப்பம். அதோடு மாட்டிக்கொண்டோமே, மரத்தில் கட்டி வைத்து தோலை உரித்து விடுவாரே என்கிற பயமும் இருந்திருக்கிறது. இப்ப அந்த சிறுவனின் கையில் இருந்த பையை வாங்கி கொண்டார் அவர். சிறுவன் அப்படியே நடுங்கியபடியே கொடுத்தான். தோட்டக்காரர் பையை வாங்கினார். வாங்கியவர் இன்னும் சில பழங்களை எடுத்து அந்த பையில போட்டார். சிறுவனுக்கு நாம் மாட்டிக்கொண்டோம், நெய்ய புடைக்க போகிறார், ஏதேதோ நடக்க போகிறது. அப்படி பயந்து கொண்டிருந்தவனுக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய வகையில தோட்டக்காரராக பணிபுரிந்தவர் இன்னும் சில பழங்களை எடுத்து அந்த பையில போட்டார். தம்பி, பழம் வேண்டுமே, ஆனால் நேர்வழியில வந்து என்னிடம் கேட்டிருக்கலாமே. பரவாயில்லை, நாளை உன் நண்பர்களையும் அழைத்து வா, அவர்களுக்கும் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அதுவரை பயத்தோடு இருந்த சிறுவன் ஒரு நன்றி பார்வையோடு தோட்டக்காரரை பார்க்க அவரிடமிருந்து விடைபெற்றான். மறுநாள் நண்பர்களோடு அங்கே வந்தான். தோட்டக்காரர் அவர்களுக்கு பழங்கள் கொடுத்து இயேசு பெருமானினுடைய வரலாற்று சொன்னார். அநேக சிறுவர்கள் அவர் கல்வாரியில பட்ட கொடுமைகளை கேட்டு அழ ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த இடத்துல தினமும் கூட ஆரம்பித்தார்கள். அப்படி பிரசங்கம் செய்வது ரஷ்யாவில் சட்டவிரோதமான செயலாக இருந்திருக்கிறது. அதிகாரிகள் தோட்டத்தில் நடந்த பிரசங்கத்தை அறிந்து தோட்டக்காரரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா? சிறையில் அவரை காணவில்லை. தோட்டத்தில் வந்து பார்க்கிறார்கள், அங்கே அவர் இருந்திருக்கிறார். அதிகாரிகள் அவரை நெருங்கவே அவர் மறைந்திருக்கிறார். அவரை இறுதி வரை கைது செய்ய முடியவே இல்லையாம். அவர் ஒரு தேவதூதர் என்பதை அவர்கள் அறிந்திராமல் அப்படி செய்திருக்கிறார்கள். அதனால் தான் பைபிளில் இந்த வசனம் உண்டு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. நாம் நினைத்தால் நல்லபடியாக வாழ்வதற்கான அத்துணை வழிகளையும் ஏதோ ஒரு விதத்துல பேராற்றல் எங்கெங்கோ யார் மூலமாகவோ எதன் மூலமாகவோ நமக்கு அவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அறியாமையினால் நாம் அதை தவிர்க்கிறோம். அறிந்து உணர்ந்து வாழ்ந்தால் தவறு செய்துபவர்களையும் திருத்தலாம், தவறு இருந்தால் நாமும் திருந்தி வாழலாம்.